பல பராக்கிரமம் உள்ளவர் ஒருவரை ஆண்டவர் உடையார். பாத்தீங்களா? அங்கேயே இருக்கிறார். யார் அந்த ஒருவன்? அந்த ஒருவன் யார்? எத்தனை செயல்கள் நடந்தாலும் அவர் பராக்கிரமம் உள்ளவர். தேவனுடைய பல பராக்கிரமம் உள்ளவர் செய்த செயல்களை அறிய கீழே உள்ள வசனங்களையும் வார்த்தையையும் வாசியுங்கள். பெரும் கனி மழைகள், பெரும் நீரின் பெருக்கை, நீரின் பெருக்கை, பெரும் வெள்ளத்தையும் அடித்து வீழ்த்தும்படி அவர் தன் பலத்தினால் தள்ளி இடிக்கும் வல்லவர். அதாவது ஒருவன் மிக பராக்கிரமம் உள்ளவன் என்றால் ஆண்டவருக்காக அவர் என்ன செய்கிறார்? நீர்ப்பெருக்குகளை தள்ளி ஒதுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த பலம் யாருக்கு இருக்கிறது என்பதை பைபிள் மூலம் பார்ப்போம். அன்னே சுவிசேஷம் 8வது அதிகாரம் பாருங்கள். மத்தியேசு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களை பார்க்கலாம். கவனிக்கவும். அவர் படகில் ஏறியதும் சீஷர்களும் அவரை தொடர்ந்து அதே படகில் கடலுக்குள் சென்றார்கள். அப்போது கடலின் மீது புயல் எழுந்தது. அப்போது கடலின் மீது புயல்கள் வீசியதால் அந்த படகு அலைகளால் மூடப்பட்டது. கடல் பயங்கரமாக கர்ஜித்தது. அப்போது சாதாரணமாகவே அலைகள் எவ்வளவு உயரமாக வந்து மோதிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில், புயல் நேரத்தில் அலைகள் இன்னும் அதிகமாக எழுந்து படகின் மீது விழுந்து அதை மூடிவிட்டதாம். அப்போது அவர் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நாம் அழிந்து போகிறோம், எங்களை இரட்சியுங்கள் என்று கூவி அவரை எழுப்பினார்கள். ஐயோ, நாம் அழிகிறோம் என்று அலறினார்கள். பயந்து நடுங்கினார்கள். கிறிஸ்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். குறைந்த விசுவாசிகளே, எதற்காக இவ்வளவு பயம் என்று கேட்டார். காற்றை நோக்கி எழுந்து காற்றையும் கடலையும் கண்டித்தார். உடனே மிகுந்த அமைதியாகிவிட்டது. அப்பா, இது யாராலாவது செய்ய முடியுமா? இந்திய அரசாங்கம் இதை தடுக்க முடிந்ததா? அமெரிக்க அரசாங்கம், அதாவது உலக பெரும் சக்திகளான உலகத்துக்கு தலைமை நாட்டாக இருக்கும் அமெரிக்கா மாதிரி நாடுகள் இருந்தாலும் அவை அல்லது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கடலை, அந்த கடலில் தேவையான நேரத்தில் ஒரே முறை வந்து அந்த புயலை கண்டித்து நிறுத்த முடியுமா? முடியுமானால் அமெரிக்கா ஏன் நாசமாகிவிட்டது? அதே மாதிரி இந்தோனேஷியா மாதிரி பல நாடுகள் சுனாமியால் இவ்வளவு நாசமா போகுதே, ஏன் யாராலும் செய்ய முடியலண்டி. ஆனா கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரு வார்த்தை தான். தூங்கியிருந்த அவரை எழுப்பினாங்க. அவர் எழுந்தவுடனே எதையும் ரெடி பண்ணணும், சீர் செய்யணும், ஒழுங்குபடுத்தணும் என்று எழுந்த உடனே ஒரு வார்த்தையாலே கண்டித்தார். அமைதியா இருன்னு சொன்னாரே, அதுவே போதும். ஆண்டி,